இருக்கிறார் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். அதனாலதான் அவர் நன்றி தெரிவிப்பதற்கு தற்போது பாலநிலையத்தில் சென்றிருக்கிறார். செம்மல், இதுல முதல் முறையா தவேக தலைவர் விஜய் இன்னொரு மாற்று கட்சியுடைய அலுவலகத்துக்கு போனார் அப்படின்னா அவருடைய அரசியல் பயணம் தொடங்கி அது முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் தான். நல்லக்கண்ணு அவருடைய மறைவுக்கு பிறகு துக்கம் அவருக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையில் போனார். இப்போ கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் முதல் முறையாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்காரு. ஸோ ஆனால் காங்கிரஸ் தான் முதல்ல ஆதரவு தெரிவிச்சது. அங்கே அவர் எந்த இடத்துலையும் சத்தியமூர்த்தி பவனுக்கு போல கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வந்திருக்காரு. இது பொலிட்டிக்கல் மெசேஜ் என்ன? இல்லை, ரெண்டு விஷயம் தான் மிக தெளிவாக இருக்கிறது. அதாவது காங்கிரஸை பொறுத்தவரை அதாவது ரெண்டாக தான் நம்ம பார்க்கணும். தவேக தரப்புலேருந்து கேட்கப்பட்டாலும் கிட்டத்தட்ட காங்கிரஸ் தாமாகவே முன்வந்து ஆதரவளித்த மாதிரியான ஒரு சூழல் தான் அங்கே இருந்துச்சு. உடனடியாக என்ன செஞ்சாங்கன்னா ஆதரவு கடிதத்தை எடுத்துக்கொண்டு செல்வ பெருந்தகையும் 5 சட்டமன்ற உறுப்பினர்களும் இன்னும் பிற முக்கியஸ்தர்கள் காங்கிரஸ் முக்கியஸ்தர்களும் நேரடியாக சென்று விஜயவே பார்த்துட்டாங்க. அவங்க ஆதரவுன்னு சொன்ன சில மணி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளாக அவங்களே நேரடியாக போய் விஜயை சந்தித்து விட்டார்கள். ஆனால் இடதுசாரி கட்சிகளை பொறுத்தவரை அப்படி ஒரு நிலைப்பாட்டை அவர்கள் இதற்கு முன்பும் எடுத்ததில்லை, இப்போதும் எடுத்ததில்லை. இங்க 2 நாளா இருந்த சர்ச்சையே என்ன அப்படின்னா, ஒரு ஆதரவு கேட்கக்கூடிய முறையில் கூட தவேகாவினர் முறையான விஷயங்களை பின்பற்றவில்லைங்கிற விஷயம் தான் இருந்துச்சு. விடுதலை சிறுத்தைகளுடைய சிந்தனை செல்வன் சொன்னது கூட வாட்ஸ்அப்பில் தான் ஆதரவு கேட்கப்பட்டு இருந்துச்சு. சிடிஆர் நிர்மல்குமார் 2ஆம் கட்ட தலைவரான சிடிஆர் நிர்மல்குமார் தான் போனார். அப்போது எழுந்த விமர்சனமே, ஒரு ஆட்சி அமைப்பதற்கு முதலமைச்சராவதற்கு விரும்பக்கூடிய விஜய் நேரடியாக ஆதரவு கேட்பதற்கு கூட வரவில்லை என்கிற விமர்சனம் கடுமையாக எழுந்திருந்தது. சோஷியல் மீடியாஸில் தொடர்ச்சியாக அதை பற்றி பேசியிருந்தாங்க. நிறைய இடங்களில் அது எழுதப்பட்டது. பொதுவானவர்கள் அது நிறைய விமர்சனங்களை முன்வைத்திருந்தாங்க. இப்படி ஒரு நிலையில தான் இன்னைக்கு தவேக தலைவர் விஜய் அங்கே செல்கிறார். இது ரொம்ப நீங்கள் கேட்டது ரொம்ப ஷார்ப் டிஃபரன்ஸ் தான். அதே மாதிரி 2 முறையும் அவர் சிபிஐ ஆஃபீஸுக்கு தான் போயிருக்காரு. ஒரு கோயின்சிடன்ஸாக தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா நல்லக்கண்ணுவை பொறுத்தவரை நல்லக்கண்ணன் மறைவுக்கு வராத தலைவர்களே கிடையாதுங்க. தொடர்ந்து பேசலாம். இப்ப கூடுதல் அப்டேட்டோட நம்ம சிறப்பு செய்தியாளர் கோகுல் இணைகிறார். கோகுல், என்ன அப்டேட்? இந்திய கம்யூனிஸ்ட் அலுவலகத்திற்கு தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வருகை தந்திருக்கார். முக்கியமாக பெரும்பான்மை கிடைக்காத ஒரு சூழல்ல இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி கட்சிகள் என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கப் போகிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 2 சட்டமன்ற உறுப்பினர்களையும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவித்த நிலையில நேரடியாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்திற்கு விஜய் வருகை தந்து அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் வீரபாண்டியன், முன்னாள் மாநில செயலர் முத்தரசன் உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் இருக்கக்கூடிய சூழல்ல தற்பொழுது விஜய் நேரடியாக ஸ்ரீநகரில் பால நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கார். அடுத்ததாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்துக்கும் வர இருக்கார். அங்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர்களை சந்தித்து அவர்களுக்கும் நன்றி தெரிவித்திருக்கார். குறிப்பாக இன்று பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல ஒரு முக்கியமாக இடதுசாரி முடிவை எடுக்க போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்புல தொடர்ந்து ஆதரவு கேட்டு தவேக தரப்பு கோரிக்கையை வைத்திருந்த நிலையில் இடதுசாரி கட்சிகள் ஆதரவு அளித்த நிலையில நேரில் வந்து நன்றி தெரிவிக்கக்கூடிய நிகழ்வு இருந்து வருகிறது. ஏற்கனவே ஆதரவு கேட்டு அவருடைய நிர்வாகிகள் கட்சி அலுவலகத்துக்கு வந்திருந்த நிலையில ஆதரவு அளித்த நிலையில 2 கட்சி கம்யூனிஸ்ட் கட்சியுடைய 2 அலுவலகத்திற்கும் சென்று விஜய் நன்றி தெரிவிக்கிறார். தற்பொழுது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய அலுவலகத்துக்கு வந்திருக்கார். பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பொதுமக்கள் சாலையில இருபுறமும் அவருக்கு உற்சாகமான ஒரு வரவேற்பையும் அளிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துல வெற்றி கழகத்துடைய தொண்டர்கள் பலரும் இந்த ஆதரவு செய்தி என்ற கேட்டவுடனே கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்துக்கு வந்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க. கோகுல், இப்ப விசிகாவுடைய அப்டேட் என்ன? விசிக அந்த முடிவை எடுத்துட்டாங்களா இல்ல தாமதமாகுதா? நிச்சயமாக தொடர்ந்து இன்று மாலை தான் விசிகவுடைய உயர்மட்ட குழு கூட்டமானது தொடங்கியது. அந்த கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் தலைமையில இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. விசிகல பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் தொடர்ந்து இடதுசாரி கட்சியுடைய தலைவர்கள் சொல்லக்கூடிய கருத்து நம்பிக்கையான கருத்து. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் இந்த ஆட்சியை ஆதரிப்பார்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆதரிப்பார்கள் என்ற ஒரு தகவலை தொடர்ந்து சொல்றாங்க. திருமாவளவன் தரப்புல நாளை காலை தான் எங்களுடைய நிலைப்பாடை அறிவிப்போம் என்று அவருடைய அறிவிப்புல இருந்தது. ஆனால் இன்று இரவே அறிவிப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு விவாதம் நடப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. மற்ற கட்சிகள் எல்லாம் வெளியில் இருந்து ஆதரவு, திமுக கூட்டணியில் இருந்து போட்டியிட்டு வெற்றி பெற்ற இடதுசாரி கட்சிகளும் இந்திய யூனியன் முஸ்லிம்களுக்கும் ஆட்சியில் பங்கு பெற மாட்டோம், வெளியில் இருந்து ஆதரவு என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கக்கூடிய நிலையில கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவதா, அப்படி ஒரு ஆதரவு அளித்தால் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவதா உள்ளிட்ட பல்வேறு கருத்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில
பேசப்பட்டு வருவதாக தற்போதைய தகவலா இருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சிக்கு 2 அமைச்சர்கள் தருவதாக தகவல்லாம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில இந்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுமா, இல்ல வெளியிலிருந்து ஆதரவு நிலைப்பாடா, வேறு ஏதாவது நிலைப்பாடா என்ற பல்வேறு கருத்துக்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் உயர்மட்ட குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினரிடம் கேட்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை தொடர்ந்து திருமாவளவன் வலியுறுத்தி வரக்கூடிய இந்த நிலையில இது போன்ற ஒரு சூழல்ல கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவதா, அல்ல அந்த கூட்டணியில் போட்டியிடாமல் வேறு கூட்டணியில் போட்டியிட்டு வெற்றி பெற்று அந்த ஒரு அணி மாறி நேரடியாக கூட்டணி ஆட்சியில் பங்கு பெறுவது உள்ளிட்ட பல்வேறு முரண்பாடான கருத்துக்களை நிர்வாகிகள் சொல்லி வரக்கூடிய இந்த நிலையில் தான் இந்த ஆட்சியில் பங்கு பெறுவது குறித்தும் ஆதரவு குறித்தும் பல்வேறு கருத்துக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்து வருவதால் ஒரு முடிவு எட்டப்படுவதில் சில தாமதம் இருப்பதாகவும் இன்று இரவிற்குள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்ற அறிவிப்பை சற்று நேரத்தில், அதாவது இரவுக்குள்ள திருமாவளவன் அறிவிப்பார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது. இடதுசாரி கட்சிகள் முழுமையான நம்பிக்கையை தெரிவிக்கிறாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன நாங்க முடிவெடுத்தோமோ அந்த முடிவை தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவனும் எடுப்பார் என்ற நம்பிக்கை. தற்போது ஒரு அப்டேட் வந்திருக்கு. தாவேகாவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு கொடுத்திருக்கு. ஸோ இதன் மூலமாக தாவேகா 118 120 இடங்களில் ஆதரவை பெற்றிருக்காங்க, 120 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவை பெற்றிருக்காங்க அப்படின்றது தான் அண்மை கால அப்டேட்டாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக அவங்க வெளியிலிருந்து ஆதரவு தராங்களா இல்லை ஆட்சி அதிகாரத்தில் பங்கா அப்படின்றது ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்குது. கூடுதல் தகவலுடன் இரானுடைய சிறப்பு செய்தியாளர் வெங்கட் விவரம் என்ன? விசிக கூட்டணிக்குள் இருந்து ஆதரவா, அதிகாரத்தில் பங்கா, என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க? விசிக தலைவர் தொல் திருமாவளவன் இன்றைய தினம் நடைபெற்ற அந்த உயர்நிலை கூட்டத்தில் தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதாக முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் காணொலி வாயிலாக விசிகாவுடைய அந்த உயர்நிலை கூட்டத்திற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் ஆதரவு அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை இது தொடர்பாக விசிக தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களையும் சந்திக்க இருக்கிறார். அதற்கு பிறகாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயையும் திருமாவளவன் சந்திக்க இருக்கிறார். இடதுசாரிகள் 2 கட்சிகளுமே வெளியே இருந்து ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில விசிக தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறது. ஆனால் இந்த ஆதரவு என்பது வெளியிலிருந்து ஆதரவா அல்லது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்கின்ற அந்த ஒரு நிலைப்பாட்டில் விசிக தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறதா என்கின்ற அந்த ஒரு கேள்வியுமே எழுந்திருக்கிறது. அது தொடர்பான விளக்கம் அளிப்பது தொடர்பாக நாளை காலை விசிக தலைவர் தொல் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமாக தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறோம், எந்த அடிப்படையில் ஆதரவு அளித்திருக்கிறோம், ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துல தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறோமா உள்ளிட்ட விஷயங்களை அவர் விரிவாக செய்தியாளர்களை சந்திப்பில் தெரிவிக்க இருக்கிறார். அதற்கு பிறகாக தமிழக வெற்றி கழக தலைவரையும் விஜயையும் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் சந்திக்க இருக்கிறார். தொடக்கத்திலிருந்தே தமிழகத்தில் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு பேசி வந்த திருமா அவர்கள் தற்பொழுது தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார். அதாவது முன்னதாகவே இடதுசாரிகள் தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலையில அதே நிலைப்பாட்டை தான் நாங்களும் எடுப்போம் என விசிக தலைவர் கூறியிருந்த நிலையில விசிகாவுடைய உயர்நிலை கூட்டம் காணொலி வாயிலாக முடிந்ததற்கு பிறகாக தமிழக வெற்றி கழகத்திற்கும் விசிகாவும் ஆதரவு தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது இந்த ஆதரவு வெளியில் இருந்த ஆதரவா அல்லது ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன்னிறுத்திய அப்படிங்கிற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கு. இப்ப காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில அதுல 2 அமைச்சர்கள், ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் அப்படிங்கிற அந்த ஒரு கோரிக்கையை முன்வைத்ததாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில விசிக ஆதரவு தெரிவித்திருக்கிறது தாவேகாவிற்கு. அவர்கள் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முன்வைத்து தாவேகாவுக்கு ஆதரவு அளித்திருக்கிறார்கள் என்பதை நாளை காலை செய்தியாளர் சந்திப்பில் திருமாவளவன் அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது தாவேகாவுக்கு ஆதரவு அப்படின்னு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அது கூட்டணிக்கு உள்ள இருந்தா வெளியில இருந்தா அப்படின்ற விளக்கத்தை நாளை காலையில தாவேக தலைவரை சந்தித்த பிறகு திருமாவளவன் சொல்வார் அப்படின்றதான் ஒரு தற்போதைய தகவலா இருக்கு. ஸோ இதன் மூலமாக தாவேகாவுக்கு தற்போது 118 120 சட்டமன்ற உறுப்பினருடைய ஆதரவு கிடைத்திருக்கு. இதன் மூலமாக ஆட்சி அமைப்பதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை அப்படின்றது அண்மை தகவலாக இருக்குது. செம்மல் இப்போ 120 பேருடைய எண்ணிக்கை, ஆதரவு சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை அவங்களுக்கு இருக்குது. ஆனால் இதில் 8 பேருடைய எண்ணிக்கை கூட்டணிக்கு வெளியிலிருந்து இருக்குது. இல்லது அந்த மெஜாரிட்டியை ஹோல்ட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ் அப்படின்றது கூட்டணிக்கு வெளியிலிருந்து. இதை எப்படி தாவேகா ஹேண்டில் பண்ணும்? விசிகாவுக்கு என்ன சிக்கல்? அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இது வந்து ஒரு அதிகாரத்தில் பங்கெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படின்றது ஒரு பக்கம் பார்க்குறாங்க. இன்னொரு பக்கம்
தாவேக்காவுடைய கொள்கை நிலைப்பாடில் பலருக்கு பல சந்தேகங்கள் இருக்குது. பாஜக எதிர்ப்பு, மதவாத பிரச்சனை, மாநில நலன் அப்படின்ற பல விஷயங்களில் 2 ஆண்டுகள் அவங்க மேற்கொண்ட அணுகுமுறை அப்படின்றது அவங்களுக்கு ஒரு தயக்கத்தை கொடுக்குது. ஸோ இந்த நம்பிக்கையை பெறணும் அப்படின்னா பாஜக எதிர்ப்பில் இன்னும் தீவிரமாக தாவேக்கா இயங்கணும். அப்போ தான் ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் எல்லாம் அவங்கள ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல தாவேக்கா எப்படி பேலன்சிங் ஆக்ட் பண்ண முடியும்? இல்லை, இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. அதாவது 2 வகையான சவால்கள் இருக்கின்றன தாவேக்காவை பொறுத்தவரை. நீங்கள் சொன்ன மாதிரி அலையன்ஸ் பார்ட்டிஸ், அதாவது வெளியிலிருந்து ஆதரவளிக்கக்கூடிய அலையன்ஸ் பார்ட்டிஸினுடைய வில் அண்ட் விஷ் இருக்கு இல்லையா, அதாவது கொள்கை ரீதியாக நிலைப்பாடுகள் எடுப்பது உள்ளிட்ட விஷயங்களையும் ரொம்ப உன்னிப்பாக அவர்கள் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய திமுகவினுடைய எதிர்த்தரப்பு இருக்கக்கூடிய விஷயங்களை சமாளிக்க வேண்டிய அவசியமும் இருக்கிறது. இந்த 2யுமே பண்ணணும். இதில் என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 90% ஆஃப் த எம்எல்ஏஸ் வந்து புதியவர்களாக இந்த களத்தில் வந்து அவர்கள் பதவியேற்கிறார்கள். மினிஸ்டர்ஸ்லையுமே பார்த்தோம்னா ஒரு கேபினெட் ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 90%க்கு மேலே ஃப்ரெஷர்ஸாக தான் ஒரு மினிஸ்டராக, முதல் முறை அமைச்சராக பொறுப்பேற்பவர்கள் தான் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் எதிர்கொள்ளக்கூடியவர்கள், எதிர்த்தரப்பில் அவர் எதிர்கொள்ளக்கூடியவர்கள் எல்லாமே குறைந்தபட்சம் 6லிருந்து 7 முறை சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் அமைச்சர்களாகவும் பொறுப்பேற்று 2 கட்சியுமே எடுத்துப்போம். நம்ம திராவிட முன்னேற்றத்தில் எடுத்துப்போம், அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தில் எடுத்துக்கிட்டாலுமே 3 முறை 4 முறை அமைச்சர்களாக பொறுப்பேற்றவர்கள். குறிப்பாக எதிர்க்கட்சி தலைவராகவும் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பலரையும் அவங்க ஹேண்டில் பண்ணணும். குறிப்பாக திமுகவை ஹேண்டில் பண்ணணும். திமுகவை பொறுத்தவரை சட்டமன்ற செயல்பாடு என்பது அவர்களுக்கு கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு மேலான அனுபவம் கொண்ட ஒரு சட்டமன்ற செயல்பாடு, அந்த ஒரு பாரம்பரியத்தோடு வந்திருக்கக்கூடிய கட்சி. இவர்கள் முற்றிலும் புதியவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில் சட்டமன்ற நாட்களும் மிக சுவாரஸ்யமான நாட்களாக இருக்க போகிறது என்பதைத்தான் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டியது இருக்கிறது. அப்போ பொலிட்டிக்கலாகவும் சவால் இருக்கிறது. இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். அது என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 5 ஆண்டுகளும் சரி, இந்த 5 ஆண்டும் சரி, இப்போது அமைந்திருக்கிற அரசும் சரி, அது 5 ஆண்டுகளா அப்படிங்கிறது அடுத்த கட்ட